இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து உவரியிலிருந்து ராஜன் அப்படிங்கிற ஒரு விவசாயி. அவங்க வந்து திசையன்விளை சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நம்பியாறு, அவங்க மெயின் நீராதாரம் வந்து நம்பியாறு தான். ஸோ அந்த நம்பியாரை பற்றியும், அந்த நம்பியாறுனால எப்படி அந்த பகுதி செழிப்படைஞ்சு இருந்தது, இப்போ என்ன நிலைமையில் இருக்குங்கிறத பற்றியும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அண்ணாச்சி, நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திட்டு நம்பியார் உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ராஜன். திசையன்விளை சுற்றுவட்டார விவசாய சங்க தலைவராக இருக்கேன். முன்னாள் கரைச்சத்தூரி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கேன். இதில் நம்பியார் பிரச்சனை என்னென்னா, பழைய காலங்களில் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து விஜயன் அணைக்கட்டுன்னு ஒரு அணைக்கட்டு கட்டி இங்கே நம்பியாரில் வர தண்ணி அவ்வளோ திருப்பி நேராக விஜயநாராயணம் அனுப்பி, விஜயநாராயணத்துலேருந்து நடுமடைன்னு ஒரு நடுமடை வழியாக தான் எங்கள் பகுதிக்கெலாம் முதல்ல தண்ணி வந்து செழிப்பாச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்பியார் கெட்டலை, நம்பியார் அதுக்கு பிறகு தான் கட்டினாங்க. இப்போவும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அந்த விஜயன் அணைக்கட்டில் 5 சட்ரு வச்சுருக்காங்க. 5 சட்டரை முதல்ல உடச்சி எடுத்து கருங்கல்ல கட்டி இந்த நம்பியாருக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி மறிச்சிட்டாங்க. மறித்து ஃபுல் தண்ணியுமே விஜயநாராயணம் தான் போச்சு. போய் எங்களுக்கு தண்ணி அங்கே அந்த நடுமடை அடைச்சதுனால எங்களுக்கு அந்த பக்கத்தில் தண்ணி வரவே இல்லை. அப்போ நாங்கள் பல விதமாக போராடி கடைசியில் ஒரு வழி என்ன பண்ணாங்க, அரசாங்கம் அந்த 5 சட்டரையும் அந்த கருங்கலை வச்சு அடைச்சி திரும்ப சட்டரை ஆக்குனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டரை கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு ஃபுல் தண்ணியும் விஜயநாராயணம் பெரிய குளத்துக்கு போகுது. அதனால் என்னென்னா, நம்பியார் குளத்துக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. முழு தண்ணியும் கடுமையான வெள்ளம் வந்தால் மட்டும்தான் அந்த தடுப்பு சுவர் தாண்டி விழுந்து நம்பியார் வந்து நிறைஞ்சி வந்தால் தான் உண்டு. மழை குறையா வரும்போது முழு தண்ணியுமே விஜயநாராயணம் போகிறனால தான் நம்பியார் அணைக்கட்டு வந்து நிறையலை. இதனால் நம்ம ஏரியா வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது. அதெல்லாம் நம்பியார் அந்த தண்ணி வந்து அந்த சட்டரை திறந்து நமக்கு கொடுத்தாங்கன்னா, இப்போ 5 சட்டர் இருந்துன்னா 1 சட்டர் திறந்து கொடுத்தாலும் போதும் நம்பியார் செழிப்பாயிரும். நம்பியார் வழியாக நம்ம ஏரியா செழிப்பாயிரும். இவங்க 5மே அடைச்சி ஃபுல் தண்ணியும் கொண்டு போகிறனால தான் விஜயநாராயணக்கட்டு பிரச்சனை தான். இப்போ நம்பியாருக்கு தண்ணி வராது, மீது தண்ணி வருது அவ்வளோ கம்ப்ளீட்டாக விஜயநாராயணம் தான் போகுது. விஜயநாராயணம் இந்த பக்கம் போகுது, பச்சையாறு தண்ணி போகுது, நம்பியார் அந்த இது தாமிரபரணி தண்ணி வருது, அணைக்கட்டு இது இந்த தண்ணியெலாம் விஜயநாராயணத்துக்கு வருது. ஆனால் அதுக்கு தக்க வந்து கடைமடை பகுதி தண்ணி வராத காரணம் இதான். ஸோ நம்பியாறு வந்து முன்னாடி நல்ல கடைசி வரைக்கும் குளங்கள் வெட்டியிருக்கிறாங்க. நம்பியாரில் கடைசி வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருந்திருக்குது. இப்போ அந்த ஆற்றுல வந்து தண்ணி கடைசி வரைக்கும் வருதா? ஆற்றுல கடைசி வரை வருது. அதாவது ஓவர் வெள்ளம், சரி, பயங்கர மழை பெய்யுது, ஓவராக தண்ணி வரும்போது அந்த தடுப்பு சுவர் தாண்டி இந்த பக்கம் விழுந்து நம்பியார் நிறைஞ்சு அதுலேருந்து கால் வழியாக நமக்கு வந்து நிறையுது. ஆனால் இங்கே மறிச்சதுனால குறையா தண்ணி வரும்போது அங்கே வரமாட்டேங்குது. நம்பியார் டேமுக்கு தண்ணி வர்றதே இல்லை. நிறைய வந்தால் மட்டும்தான் அது நிறையும் போது மழை எவ்வளோ 1 நாள் 2 நாள் வந்துச்சுன்னா அதோட எனக்கு கொஞ்சம் நேரம் திருப்ப அந்த தடவைலாம் ஒரு குளத்துக்கு 1 நாள் கொடுத்துருக்காங்க. ஒரு குளத்துக்கு 1 நாள் கொடுத்தா நம்பியார் நிறைஞ்சு வெளியே போகலை. நம்பியார் நிறைஞ்சு ஒரு குளத்துக்கு 1 நாள் கொடுத்தா எப்படி அந்த விவசாயிகள் விவசாயம் பண்ண அப்படியே நீர்மட்டம் எப்படி உயரும்? அப்போ அந்த விஜயநாராயணக்கட்டில் உள்ள தண்ணிகளை வந்து அப்போ நம்பியாருக்கு சோர்ஸ் என்ன? பலமுறை நாங்கள் அரசு அதிகாரிகிட்ட கேட்டாச்சு, பிடபிள்கிட்ட கேட்டாச்சு, கலெக்டர்கிட்ட கேட்டாச்சு, எந்த பதிலுமே இல்லை. அவங்க கம்ப்ளீட்டாக அடைச்சி கொண்டு போயிடுறாங்க. பச்சையாறு தண்ணி போகுது, மணிமுத்தாறு தண்ணி போகுது, தாமிரபரணி தண்ணி போகுது, எங்களுக்கு கடைமடைக்கு தண்ணியே கிடையாது. நம்பியாரில் பொதுவாக எவ்வளோ நாள் முன்னாடிலாம் தண்ணி வரும்? முன்னாடி வந்து ஃபுல்லான பிறகு நல்ல மழை பெய்யும்போது ஃபுல்லாகி வெளியே கடலுக்கு போகிறத 2 காலையும் திறந்து விட்டுருவாங்க. அப்புறம் முறைப்படி வந்து எம்எல்ஏ வந்து மலர் தூவி அதுக்கு பிறகு முறைப்படி திறப்பாங்க. ஒரு குளத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த தடவை 1 நாள் தான் கொடுத்தாங்க. எல்லா குளத்தையும் அவங்க என்னென்னா, எல்லா குளத்தையும் டச் பண்ணிவிட்டு போயிரு, நான் எல்லா குளத்தையும் தண்ணி கொடுத்துருன்னு சொல்லி சபாநாயகரோட உத்தரவு. 1 நாள் தண்ணி வந்தால் 25 கண்ணாடி தண்ணி தான் வந்தது. இந்த 25 கண்ணாடி வந்தால் எத்தனை குளம் நிறையும் அங்கே வந்து? அதனால் அதான் பிரச்சனை. அந்த தடவை போன தடவையும் நமக்கு வெள்ளக்கால்வாய் தண்ணி வரல, இந்த தடவையும் வெள்ளக்கால்வாய் தண்ணி வரல. இப்போ வந்து நீங்கள் நம்பியாறு வடிநில பகுதியில் தான் நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க. நீங்கள் இருக்கிற பகுதி நம்பியாறினுடைய கடைமடை பகுதி. ஆனால் நம்பியாறில் நிறைய தண்ணி வந்தது, நல்ல செழிப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நதியை வந்து நீங்கள் சீரமைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. ஸோ அந்த முயற்சிகளை பற்றியும் அது இப்போ என்ன நிலைமையில் இருக்குங்கிறத பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் திசையன்விளை சுற்றுவட்டார விவசாய சங்கம், வள்ளியூர் விவசாயிகள் சங்கம், ராதாபுரம் விவசாய சங்கம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோன்னா, சிஎஸ்ஆர் ஃபண்டு சில பொதுவான ஆட்கள்கிட்ட நிதிகள் வாங்கி விவசாயிகள் நிதிகள் போட்டு அந்த நதியை வந்து நம்பியாரை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக முயற்சி செய்து மனுக்கள்லாம் ரெடி பண்ணி
இது பண்ணும்போது கலெக்டர் மூலமாக இது பண்ணி அவங்க அந்த அப்போ உள்ள கலெக்டர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இத்தனாம் தேதி அடிக்கல் நாட்டுன்னு சொல்லிட்டார். அப்போ அன்றைக்கி அடிக்கல் நாட்டுற அன்றைக்கி நாங்கள் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை அது கேன்சல் ஆகிடுச்சு. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரேன்னு சொல்லி அன்றைக்கி நான் அடிக்கல் நாட்டுறதை தடுத்துட்டார். அப்புறம் நாங்கள் திரும்ப கலெக்டரை போய் மூவ் பண்ணோம். இது நின்ன உடனே கலெக்டரை போய் மூவ் பண்ணோம். அப்போ கலெக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் லோக்கல் எம்எல்ஏ பாருங்கள் அப்படி சொல்லும்போது நாங்கள் என்ன சபாநாயகர் வீட்டுக்கு தேடி போகிறோம். நாங்கள் நம்பியார் ஆற்றை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா அங்கங்கே நிறைய முட்செடிகள்லாம் முளைச்சிருந்தது, நிறையா வேஸ்ட்டெல்லாம் கொண்டு தட்டியிருந்தாங்க. அப்போ இதை கிளியர் பண்ணும்போது தண்ணி தடையில்லாமல் வரோங்கிறதுக்காக வள்ளியூர் விவசாய சங்கம், ராதாபுரம் விவசாய சங்கம், திசையன்வெளி விவசாய சங்கம்லாம் சேர்ந்து இதை க்ளீன் பண்ணணும். ஒரு சில பெரிய ஆள்கிட்ட கொஞ்சம் நிதியம் வாங்கி விவசாயிகளும் போட்டு இங்கேருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல் வர நம்ம கொண்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி கலெக்டர்லாம் பெட்டிஷன் கொடுத்து அவர் கரெக்டாக ஒரு இத்தனாம் தேதி நீங்கள் நம்ம வந்து நாள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு எல்லாம் ரெடியாகி வரும்பொழுது நீங்கள் வந்து இப்படி வந்து உங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்போ அவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் க்ரியேட் பண்ணுவேன், நீங்கள் தொடங்குனீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் க்ரியேட் பண்ணுன்னு சொன்னதன் காரணமாக அன்றைக்கி தடைப்பட்டு போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்டர்கிட்ட போய், சார் என்ன இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பணியும் நடக்கலை, என்னென்னு காரணம் கேட்கும்போது தான் நீங்கள் லோக்கல் சபாநாயகர் நம்ம அப்பா எம்எல்ஏ பாருங்கள், அவரும் நிதி தருவார், அதையும் இதையும் வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் நேரே வந்து சபாநாயகர் அப்பா எம்எல்ஏ அவர்களை போய் பார்த்தோம். பார்க்கும்போது அவர் என்னென்னா, உடனே அன்னைக்கு நாங்கள் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா 3 வட்டாட்சியரும் கூப்பிட்டாரு. நைட்டில் ஒரு 7-8 மணி இருக்கும், 8-9 மணி இருக்கும். கூப்பிட்டு அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க வந்து அந்த இதை சர்வே பண்ணி கொடுக்குற, நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க சர்வேரை வச்சு, இவங்க வந்து அந்த கல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நின்று போட்டுறணும் அப்படி சொல்லும்போது அவங்க எல்லோரும் ஒத்துட்டு போயிட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி ஒன்றும் அந்த பணி நடக்கலை. திரும்ப ஒரு வாரம் கழித்து அவரை தேடி நாங்கள் போகிறோம். நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் ஃபண்டு வாங்கக்கூடாது, எந்த விவசாயம் ஒரு பைசா போடக்கூடாது, ஏன் முழு தொகை என் சொந்த செலவில் நான் செய்து தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து 3 சங்கம் இருக்கீங்களா, ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு லட்ச ரூபா நான் முதல் முன்பணமாக தரேன், ஜேசிபி தரேன், கிட்டாச்சி தரேன், டிராக்டர் தரேன்னு சொன்னதுனால நாங்கள் அன்றைக்கி அவர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு திரும்பி சந்தோஷமாக ஊருக்கு போனோம். அதுக்கு அடுத்தாப்புல 2 நாள் கழித்து திரும்ப அவர் வர சொன்னான்னு போகும்போது என்ன சொல்லிட்டாரு, இது வந்து நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அந்த ஒவ்வொரு அணைக்கட்டுக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்துக்காரங்க தான் செய்யணும், நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே ஏமாற்றி அனுப்பி விட்டார். அதில் இருந்து அப்புறம் நாங்கள் வந்து வெறுப்போல் அந்த இதை விட்டாச்சு. அந்த இதை வந்து எந்த பணியும் நடக்காமல் அவரும் செய்யலை. அவர் என்ன சொன்னார், அன்னைக்கு எங்கிட்ட சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்கிறாரு பத்திரிக்கைக்கு, நான் இது நம்பியார் அணை எங்கே துவங்குதோ அங்கேருந்து முடிகிற இடம் வர என்னுடைய சொந்த செலவில் நான் க்ளீன் பண்ணி கொடுப்பேன், எல்லக்கல் போடுறதா இருந்தாலும் சரி, தூர்வாரி அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி சுத்தம் பண்ணி கொடுக்குறது என்னுடைய கடமைன்னு சொல்லி பத்திரிக்கைகள் நியூஸ் வந்துச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆக பத்திரிக்கைலாம் நியூஸ் வந்துட்டு சரி எம்எல்ஏ செய்து கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தோம். ஒரு அடுத்த நாள் திரும்ப வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லி வந்தோம். வரும்போது தான் சொன்னார், நீங்கள் வந்து அந்தந்த ஆயக்கட்டு சங்கத்து மூலமாக தான் செய்யணும், நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி அனுப்பி விட்டார். இதுதான் நடந்தது. எல்லாம் அப்பவுமே அந்த வேலை முடிஞ்சிருக்கும், எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருந்திருக்காது. இப்போது அந்த உங்களுக்கு வந்து இப்போ நம்பியார் கர்மேனியார் தாமிரபரணி இணைப்பு மூலமாட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, அதில் தண்ணி வருதா, அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைம்மா, அது வந்து கன்னடியன் கால்வாய் நம்ம திட்டமே கன்னடியன் கால்வாயிலேருந்து 3200 கண்ணாடி திறந்து கொடுத்து திணையூரில் ஒரு அணைக்கட்டு இருக்குது. அந்த அணைக்கட்டை நிரப்பி அங்கேருந்து 6 இதாக பிரிக்கணும். ஒவ்வொரு கால்வாய்க்கும் 500 கண்ணாடி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் திட்டமே. ஆனால் அந்த கன்னடியன் கால்வாய் திட்டம் கன்னடிய கால்வாய் ஓப்பன் பண்ணவே இல்லை. முதல்ல 369 கோடி ரூபாய் திட்டத்தில் ஆரம்பித்த திட்டம் 1080 கோடி ரூபாயில் செலவாகி கடைசியில் அதை முடிக்கப்பட்டு முதல்வர் அதை திறந்து வச்சார். திறந்து வச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகி எங்கள் பகுதிக்கு தண்ணி வரல. கன்னடியன் கால்வாயில் வந்து திம்மராஜபுரத்தில் ஒரு பாலத்தை இடித்தா தான் வரேன்னு சொன்னாங்க. அதையும் தடவை கலெக்டர் வந்து இடிச்சிட்டார். அதுக்கப்புறமும் தண்ணி வரல. கேட்டால் என்ன சொன்னாங்க, அதிகாரிகிட்ட கேட்கும்போது, வீடு உள்ள அதிகாரிகிட்ட கேட்கும்போது 3200 கண்ணாடி தண்ணி வருது சார், நாங்கள் கோதையாறுலேருந்து கொடுக்குறோம், கண்ணடியிலேருந்து கொஞ்சம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் சரி தண்ணி நிறையா வந்துட்டு சொல்லி அங்கே போய் தினவரனில் போய் பார்த்தா அங்கே தண்ணி அந்த 3200 கண்ணாடி தண்ணி வந்தால் ஒரே நாளில் அந்த அணைக்கட்டு நிறையணும். எங்களுக்கு அந்த திட்டமே ஆற்றுல தண்ணி வீணாக போகும்போது இது வறட்சி பகுதியான இந்த திசைமலை
ராதாபுரம், திசையன்மலை, சாத்தாங்குளம் பகுதி கொடுக்குறதுக்கு தான் அந்த திட்டமே. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தண்ணியை திறந்து 3வது ரீச் 4வது ரீச்சும் கொடுத்துருக்காங்க. மணிமுத்தார் 3வது ரீச் 4வது ரீச்சும் கொடுத்துருக்காங்க. 3வது ரீச் 4வது ரீச் எப்போ ஒவ்வொரு வருஷமும் மணிமுத்தார்லேருந்து 1வது ரீச் 2வது ரீச் ஒரு வருஷமும், 2வது ரீச் 3வது ரீச் 4வது ரீச் ஒரு வருஷம் இப்படி தண்ணி கொடுத்து அதை அங்கே குளங்கள் நிரப்பி கொடுப்பாங்க. அவங்க விவசாயிகள் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. அது எங்கள் வாழ்வாதாரம் என்னென்னா இந்த 10 நாள் தண்ணி போகுதோ 5 நாள் தண்ணி போகுதோ கடலில், அந்த டைமில் உபரி தண்ணியை தான் இந்த பக்கம் திறக்கணும். ஆனால் எங்களுக்கு அந்த அணைக்கட்டில் வந்து சேர்ந்தது 800 கனஅடி தண்ணி தான் வந்தது. நாங்கள் அதிக ரேட்டு கேட்கும்போது 3200 கனஅடி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேணால் அளவு பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம், அவங்க சொன்ன அளவும் அங்கே இருந்தது. ஆனால் தண்ணி இங்கே வரல. அதனால் இங்கே குளம் நிறையறதுக்கு முன்னாடியே இங்கே இந்த அணைக்கட்டு நிறைஞ்சிருந்துன்னா நிறைஞ்சது அப்புறம் 5ஆக பிரித்து விட்டாங்க. எந்த குளத்துக்கும் தண்ணி தேவைக்கு போகலை. அதுக்குள்ளே மழை நின்று போச்சு. அப்போ இப்படி தண்ணியை திறந்துட்டு நாங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் சரி வருதுன்னு பார்த்துக்கிட்டோம். கடைசியில் என்ன திடீர்லாம் அந்த அணைக்கட்டு உடஞ்சி போச்சு. வந்த தண்ணியில் 2 நாள் தண்ணி அதில் வீணாக போச்சு. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே தண்ணி வரலன்னு நேராக கலெக்டர் போய் பார்க்குறோம். சார் எங்களுக்கு தண்ணி வரல, நீங்கள் இவ்வளோ தண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, ஆனால் தண்ணி வந்து சேரலை, எந்த குளமும் நிறைய வறட்சியாக இருக்குது, இப்போவே போர்வெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நாங்கள் மழை வந்தோன்னா கொடுப்போம் அப்படின்னாரு. திரும்ப போய் கேட்டோம், சார் இப்போ அணைக்கட்டில் தண்ணி இருக்குது, யாருக்குன்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே 1வது ரீச் 2வது ரீச் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது, இப்போ அதுலேருந்து நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது நம்ம தண்ணி நிறையா இருக்குது, நாங்கள் கொடுக்கறது தான் வச்சுருக்கோம், நாங்கள் அரசுக்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எந்த வித தண்ணியும் வரல. அந்த 3200 கண்ணாடி எங்களுக்கு ஒரு 10 நாள் முழு தண்ணி வந்தால் போதும். அதிகாரிகளே அதுக்கு முன்னாடி உள்ள ஈலாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 10 நாள் தண்ணி தந்தால் போதும், உங்கள் ஏரியா செழிப்பாயிருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 10 நாள் தண்ணி இங்கே வரல. 2 நாள் வந்தது. அந்த வந்ததையும் நிறைஞ்சது திருப்பி விட்டதில் ஒரு குளமும் நிறையலை. இன்னும் எங்கள் கஷ்டம் தீரலை. இப்போ நீங்கள் உங்களோட இப்போ அரசுக்கு வந்து இப்போ நம்பியாறு பகுதியாக இருக்கட்டும், நம்பியாறு உங்களோட மூல நதி அதுதான், ஸோ நம்பியாராக இருக்கட்டும், இல்லை அந்த இணைப்பு திட்டத்தில் உள்ளதாக இருக்கட்டும், உங்களோட கோரிக்கை என்ன? அரசாங்கத்துக்கு என்ன இங்கே பிரச்சனை இருக்குது, என்ன செய்தால் இந்த பிரச்சனை தீர்வடையும்? இப்போ நம்பியாரில் விஜயன் அணைக்கட்டில் வந்து ஃபுல் போகிற தண்ணியை பிரித்து கொடுக்கணும். விஜயன் நம்பியார் தண்ணி வந்து விஜயன் அணைக்கட்டு ஃபுல்லாக போகிறத எங்களுக்கு ஒரு 2 செட்டு திறந்து அவங்களுக்கு ஒரு 3 செட்டு அடித்து எங்களுக்கு 2 செட்டு மீதி அவங்களுக்கு தண்ணி 2 பேருக்கும் போட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த 2 செட்டு தண்ணி வந்தாலே எங்களுக்கு நம்பியார் வந்து நிறைஞ்சிரும். நிறையும் போது அந்த கடலுக்கு போகிற தண்ணி என்ன பண்ணுவாங்க, 2 காலையும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதுக்கு ஒரு மறுபடி திறந்தாங்கன்னா முதல்ல 5-6 குளம் நிறைஞ்சிரும் இந்த எக்ஸ்ட்ரா உபரி தண்ணியில். பிறகு இவங்க திறக்கும்போது அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக இங்கேருந்து எங்கே வர நாங்கள் இலக்குளம் கடற்குளம் வர தண்ணி இது பண்ணி நிறைச்சிருக்கோம். அது நிறைஞ்சு அங்கேருந்து தருவைக்கும் போச்சு. அப்போ அப்படி இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தண்ணி மழை குறைவு காரணமாக இவங்க ஃபுல் தண்ணி கொண்டு போகிறனால அந்த நம்பியார் தண்ணி எங்களுக்கு முழுமையாக வந்து சேரலை. இந்த வெள்ளக்கால்வாய் தண்ணி எங்களுக்கு வந்து சேரலை. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு சோர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. இந்த நம்பியார் ஒன்று நிறைஞ்சு அந்த ஃபுல் தண்ணி வந்து எங்களுக்கு வரணும், வெள்ளக்கால்வாய் வந்து தண்ணி வரணும். 2மே வரலன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போவுமே போர் நின்று போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இருக்க விவசாயத்தை காப்பாற்ற முடியாது. அப்பவும் பல முறை நாங்கள் கலெக்டர் பேசி பார்த்துருக்கோம். இதுவரை ஒன்றுமே நடக்கலை. பேருக்கு ஒவ்வொரு குளத்துக்கு ஒரு நாள் திறந்து நான் எல்லா குளத்தையும் கொடுத்துட்டேன். பத்திரிக்கையில் நியூஸும் கொடுத்தாச்சு. அங்கே மலரையும் தூவியாச்சு. தண்ணி திறந்து மலர் தூவியாச்சு. மலர் அங்கே வந்து சேரலை. பூ வந்து சேர்றதுக்குள்ள தண்ணியை நின்று போச்சு. என்ன பண்ணுறது? நாங்கள் இப்போ எதனால் சபாநாயகர் வந்து உங்களுக்கு இந்த நம்பியார் சீரமைப்பு பணியை வந்து செய்ய விடாமல் எதனால் தடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? எதனால் தடுத்தாருங்கிறது தெரியல. அவர் என்ன பிளானில் ஒருவேளை அந்த பக்கம் தண்ணி வந்துச்சுன்னா அந்த கல்கோரி பாதிக்கப்படும் நினைக்கிறாரா? இதே மாதிரி தான் ராதாபுரம் கால்வாயின்னு ஒன்று இருக்குது. பேச்சுப்பாறையிலேருந்து தண்ணி வரும். அது வருஷம் வரக்கூடிய அங்கே பழையாறில் தண்ணி கடலுக்கு போய் நாசமாக போகுது. அந்த தண்ணியை அவங்க அந்த 52 குளத்துக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதான் எனக்கு பிரச்சனை. அது நிறைஞ்சுன்னா அங்கே உள்ள கல்கோரி செயல்படாது. இங்கே விவசாயம் பாருங்கன்னா இவங்க 1000 ரூபா தர்மம் கொடுக்காங்க இல்லையா? இப்படி மக்கள் கொடுத்து ஏமாத்துறதுக்கு தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்க வழிய. இன்றைக்கி தண்ணி இருந்ததுன்னா இவனுக்கு 1000 எதுக்கு? அவன் வயிற்று பழப்ப கூலி வேலை செய்தோ இல்லை விவசாயம் பண்ணி அவன் பழைச்சிட்டு போவான். அப்படி தண்ணி வரக்கூடாது, அவனை பட்டினி போட்டு அவனை கொல்லன்னு சொல்லி இந்த சபாநாயகர் அப்பாவை வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. அவன் செழிப்பாயிட்டான், நமக்கு ஓட்டு போட மாட்டான். இதுனா 1000 ரூபா கொடுத்தா ஏமாந்து போட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழல் தான் போயிட்டுருக்க வழிய. மற்றபடி மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தில் இல்லை. நினச்சிருந்தா அவர் இன்றைக்கி சபாநாயகர்னு சொல்கிறாரு, சபைக்கே அதிபராக இருக்கார், அவ்வளோ மினிஸ்டரும் தட்டி அவரே பேசுகிறாரு. அப்போ எல்லா அதிகாரமும் இருக்குது. இவ்வளோ அதிகாரம் இருந்து அந்த கடலில் தண்ணி வீணாக போனதை கொடுக்குறதுக்கு அவருக்கு என்ன கஷ்டம்? அவருக்கு என்ன இது?
அப்போ இந்த கல்கோரிலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவை பினாமின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எங்களுக்கு சந்தேகம் என்ன வருது விவசாயிகளுக்கு, அப்படி இருக்குமோ, அதனால தான் தண்ணி கொடுக்க மறுக்கிறாருன்னு சொல்லி. அங்கே ஆயங்குளம் அதிசய கிணறு ஒன்று இருக்குது, ஏற்கனவே அரசு செலவில் அதை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு நாள் தண்ணி காலையில் திறந்துருக்காங்க, மத்தியானம் அடைச்சாச்சு. அந்த அதிசய கிணறு நிறைஞ்சதுன்னா அதில் ஒரு மாதம் தண்ணி போச்சுன்னா குட்டத்தில் இருந்து இங்கே நவலடி வர ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவு குடி தண்ணீர், விவசாயம் எல்லாமே செழிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு செலவு மிச்சம். அந்த போர் அதிகமாக போட வேண்டியதில்லை. நீர்மட்டம் ஏறும்போது அவ்வளோ போர் ஓடும். இன்னைக்கு பஞ்சாயத்துலேயே அவன் என்ன பண்ண, ஒவ்வொரு ஆழ்குழாய் கிணறுக்கும் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அது தண்ணி இல்லாமல் போகுது. அப்போ என்ன பிரயோஜனம்? இந்த அரசு செலவும் மிச்சப்படும். இந்த தண்ணி நீர் வந்துருச்சுன்னா அந்த நீர்மட்டம் ஏறும். கடற்கரை கடல்லேருந்து உப்பு தண்ணி உள்ளே வரும். இந்த வாவு வழியாக இங்கே தண்ணி இங்கேருந்து போகிற தண்ணிக்கு பதிலாக அங்கேருந்து வாவு வழியாக உள்ளே வருது. உள்ளே வரும்போது அவ்வளோ போரும் என்ன ஆயிடுது, உப்பாயிடும். உப்பாகும்போது என்ன பிரயோஜனம்? இப்போ குட்டத்தெல்லாம் பாருங்கள், ஒரு நேரம் அது ஸ்லோன்னு சொல்லுவாங்க, சின்ன ஸ்லோன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவ்வளோ பார்த்தீங்கன்னா தேங்காய் சிறுத்து அந்த மரங்கள்லாம் வாடி போய் நிற்கு. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து என்ன நீர்மட்டம் ஈல்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வருது. பெரிய பெரிய தொட்டியை போட்டு அதை வச்சு தான் விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா எப்படி? இந்த இவர் வந்து 5 வருஷம் இருந்து என்ன பண்ணார்? தாமிரபரணி நாயங்கிறாரு, தண்ணி கொடுத்த நாயங்கிறாரு. அதெல்லாம் எதுக்கே? தாமிரபரணி எதுக்கு வெட்டணும்? அந்த கால் தண்ணி நீ கொடுத்துருந்தேன்னா அவ்வளோ நீர்மட்டம் ஏறுமா, கிணறு பெரிய இதாயிரும், அவ்வளோ விவசாய நிலம் ஆயிரும். எவ்வளோ விவசாய நிலம் சும்மா இருக்குது தண்ணி இல்லாமல். நாங்களாம் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கஷ்டத்தில் விவசாயிகள் உட்கார்ந்துட்டுருக்காங்க. இவங்க சொகுசாக அடுத்தால எலெக்ஷன் வர போகிறாங்க, வரட்டோன்னு தான் வச்சுருக்கோம். விவசாயிகள் அவ்வளோ கொதிப்பில் உட்கார்ந்துருக்கான். தண்ணி எல்லாருக்கும் தேவையில்லாம், விவசாயிக்கு மட்டுமா தேவை? பொதுமக்கள் குடி தண்ணீருக்கு வேணும், எல்லாருக்கும் அத்தியாவசியம் தண்ணி. இதே கொடுக்கலாம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் கேட்டால், இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர் என்னது கேட்குறோம்? எங்களுக்கு தண்ணி குடின்னு தானே கேட்குறோம். வேறு ஏதாவது கேட்குறோமா? நாங்கள் எதுவுமே கேட்கல. இந்த தண்ணியை கொடுக்க முடியலன்னா அப்புறம் இவங்க என்னத்தை கொடுப்பாங்க? அதனால் விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த அரசு எதுவுமே செய்யலை. குடிநீரே எங்களுக்கு இல்லை. அவ்வளோ ஒரு குடம் 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் வாங்க? கஷ்டப்பட்ட பிள்ளை மக்கள். ஆற்று தண்ணி வருதுன்னு பார்த்தா என்றைக்கா ஒரு நாள் வருது. வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. இப்போ மக்கள் பிடிக்கிறதுக்கும் முடியாமல் போயிடுது. நான் எல்லாம் நைட்டில் விடுறேன். ஆற்று தண்ணினா தாமிரபரணி தண்ணி வருது, வந்தால் என்றைக்கா ஒரு நாள் வருது. இப்போ என்ன எல்லாருமே இந்த இதான் குடி தண்ணிக்கு அந்த 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீர்மட்டம் இல்லை, எல்லாம் உப்பு நீர் ஆயிடுச்சு. உப்பு இல்லாத இடம், நல்ல தண்ணி இருக்கிற இடம் ஈல்டு இல்லை. இப்படி தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு வந்து இப்போ தேர்தலில் வந்து பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லாருக்கும், அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. ஸோ இப்போ மக்கள் இப்போ அதுக்கு பழகிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு போகணும். என்ன காரணம்னா, இப்போ நாங்கள் வந்து பெரும்பாலும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்குப்பா, நம்மளை காலி பண்ணிட்டாங்க, இனி வந்து இவங்க ரூபா கொடுக்க வருவாங்க. ரூபா கொடுக்க வந்தால் ரூபாயை வாங்கிடுங்க. ஏன்னா அது நம்ம ரூபா, அவங்க சம்பாதிச்சு நம்ம உங்கள்கிட்ட தரல. வாங்கிக்கிட்டு நல்ல ஆட்சியாக. இதுக்கு முன்னாடி இன்பத்தர் எம்எல்ஏ இருந்தார், 2021 வரை அவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட இதே மாதிரி தண்ணி பிரச்சனை இருந்தது. அப்போ அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி தந்தார். 1 மாதம் தண்ணி 100 கண்ணாடி தண்ணி நமக்கு திசைமலை பகுதிக்கு வந்து குளங்கள் வரல் நிறைஞ்சி. இப்போ இதையும் அவர்கிட்ட கேட்குறோம். எது கேட்டாலும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறார். அவர் சபாநாயகராக இருக்கலாம், இருந்தாலும் பொதுமக்கள் ஒரு பிரச்சனை சொல்லும்போது அதை கேட்கணும்ல. எல்லாம் எனக்கு தான், நான் பார்த்து நீ போ, அவ்வளோதான், மனு வாங்கி அங்கே போட்டு அந்த போ அப்படின்னு ஒரு இழுத்து வச்சு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிடுவார். நான் இத்தனை பேர் வந்து என்ன பார்த்தாங்க சார். எதுக்கு இந்த கபட நாடகம் இது? நாங்கள் வேறு எதுவும் கேட்குறோமா? வேறு எதுவும் கேட்கல, தண்ணி தான் கேட்குறோம். தண்ணி எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி கேட்குறோம். அதே கொடுக்கலன்னா அவர் என்ன செய்திருக்கணும், என்ன செய்திருக்க முடியும்? ஏன்னா தண்ணி இல்லை, அதனால வரல. அவர் என்ன செய்திருக்க முடியும்? தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது மேடம். தண்ணி வந்து நமக்கு வந்து செழிப்பாக தாமிரபரணி ஆற்றுல ஓடிச்சு. அங்கே கோரையாறுன்னு ஒரு தண்ணி வருது, கோரையாறுலேருந்து கொஞ்சம் தண்ணி வருது. அந்த தண்ணியை மட்டும் தான் திருப்பி கொடுத்தாங்களே வழியே. அதுவும் என்ன ஆகுதுன்னா, இங்கே நீர் மட்டம் அந்த மட்டம் இல்லை. மட்டம் இல்லைன்னா அவங்க சட்டை அங்கே அடைச்சி இங்கே திருப்பின உடனே இது இங்கே ரிட்டன் ஆகி திரும்ப கடலுக்கு தான் போகுது வெளியே, இங்கே ஏறமானாங்க. இதை சொன்னால் எந்த அதிகாரியும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் பல நேரம் சொல்லி பார்க்குறேன், நீங்கள் மட்டத்தை பாருங்கன்னு எத்தனை மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு சர்வே பண்ணுங்கள், சர்வே பண்ணி அந்த மட்டத்தை பாருங்கள், ஒழுங்காக தண்ணி வருதான்னு பாருங்கள், இல்லை ஒரு வெள்ளோட்டம் விடுங்க அப்படி சொல்லி பார்த்து கூட தண்ணி இருக்கும்போது பாபநாசத்து தண்ணி
நிறைஞ்சி கடலுக்கு போகும்போது கூட ஒரு வெள்ளாட்டம் விட்டு பாருங்கன்னு கூட சொல்லி பார்த்தோம். அது அவங்க இல்லை, அது கரெக்டாக இருக்குது, லெவல் கரெக்டாக இருக்குது, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ தண்ணி எங்கே போகுது? நீங்கள் 3500 கண்ணாடி தண்ணி திறந்தால் வரணும்ல, வரலையே. அங்கே 3000 இன்ச்சு 4000 இன்ச்சுக்கு இப்போ தண்ணி அவங்க மணிமுத்தாறு அடுத்த வருஷம் தான் மனையிலேருந்து கொடுப்பாங்க. இந்த தண்ணியை பிரித்து கொடுத்தாங்கன்னா அப்போ நாங்கள் அவங்களுக்காக ஒரு சோர்ஸ் இருக்குது, 2 வருஷத்துக்கு ஒருக்கா தண்ணி வரும். எங்களுக்கு கடமடை பகுதியில் இருக்க எங்களுக்கு என்ன வரும்? இங்கே நம்பியாரை அடைச்சிட்டான், அடைச்சி ஃபுல்லாக விஜயநாராயணத்துக்கு போகுது. மழை பெய்தா வேணால் அதை தாண்டி வந்து அது அதிர்ஷ்டவசமாக வர்ண பகவான் இது பண்ணால் தான் தாண்டி உள்ள தண்ணி தான் எங்களுக்கு நம்பியாருக்கு வரும். வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. இதில் ஒரு 500 அடி தண்ணி நம்பியாருக்கு இந்த வெள்ளை கால்வாயில் வச்சுருக்காங்க. அதுவும் என்னென்ன இடையில 2-3 குளத்துக்கு போகுது, அதுவும் ஒழுங்காக உள்ளே வந்து வர முடியாது. அங்கே விஜயநாதத்துக்கு அதையும் அடைச்சி அவங்க கொண்டு போயிடறான். அப்போ எங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லை. அந்த அணையை எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க? எந்த சோர்ஸும் இல்லை. இதுதான் தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? தீர்வு என்ன? மக்களை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் தான் தீர்வு. இவர் 5 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கலை. பேருக்கு அம்மாத்தான் அப்படி போயிட்டே தான் இருக்கார் வழியாக. மக்களுக்கு எந்த வேலையும் செய்திருந்தால் அந்த தண்ணி வந்திருந்தால் வேறு அவர் என்னும் பண்ண வேண்டாம், தண்ணி தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்கள் உப்பு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டில் எத்தனை பேர் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்? டெய்லி டயாலிசிஸ் போகிறவன் இருக்கான், வாரத்துக்கு ஒருக்கா போகிறவன் இருக்கான். அப்போ இந்த குடி தண்ணீரை கொடுக்க முடியாத அரசு நமக்கு எதுக்கு? அந்த சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு எதுக்கு? வேறு வழி இல்லை. எல்லாருமே உறுதியாயிட்டாங்க. தேர்தல் புறக்கணிப்பு வச்சு என்னன்னா ஒரு நீங்கள் புறக்கணிப்போ அடுத்த ஊரில் ஓட்டப்பட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அது வேறு. பணம் கொடுத்து வாங்கணுங்கிற எண்ணிக்கை அவங்க வந்துட்டாங்க. 1000க்கு 2000 கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சலாம், சொகுசாக காரில் அலையலாம். இவன் ஆயிரம் 5 வருஷம் மண், 1000 ரூபா வாங்கி தின்னுட்டு 5 வருஷம் இவனுக்கு மண். வேறு அடுத்தால இவனா வரானான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டிய இப்படி தான் ஒரு நடைமுறை நடந்துகிட்டு இருக்கணும். சோர்ஸ் மக்களை பற்றி சிந்திக்கணும். அந்த மாதிரி ஒரு அரசு வரணும், அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். பேருக்கு தாமிரபுரிலேருந்து நான் குழாயை போட்டு கொண்டு வரேன்னு சொன்னால் அங்கே தண்ணியெல்லாம் நினைச்சுக்காது. கடலுக்கு போகிற திருப்பி கொடுக்குறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. நம்பியார் தண்ணி எப்படி கொடுக்கலாம், வெள்ளக்கால்வாய் தண்ணி அப்படி கொடுக்கலாம். அப்போ அது வீணாக போகிறது கடலுக்கு போகிற தண்ணி. அதுக்கு முன்னாடி அது இடையில அணையிலேருந்து திறந்தால் நம்மளை அங்கே திறக்க விட மாட்டான். உனக்கு சட்டம் என்ன? உபரி தண்ணியை தான் நீ கொண்டு போகணும். அணைக்கட்டிலேருந்து உனக்கு தண்ணி தர மாட்டேன்னா அங்கே பிரச்சனை ஆயிடும். அப்போ இந்த ஆற்றுல போகிறது 5 நாளாக 10 நாளாக போகுது. இதை திருப்பி தர்றதுக்கு என்ன கஷ்டம்? நாங்கள் எவ்வளோ நாள் கோரிக்கை வச்சுருக்கோம், லெவல் பண்ணுங்கள், அந்த கன்னடியன் கால்வாயை தரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வர இது இல்லை. கோரையாரெலாம் 1 நாள் 2 நாள் வரும். அந்த தண்ணி கொஞ்சம் நாள் கொண்டு விட்டுட்டு கொண்டு போனால் எப்படி கொண்டு போக முடியும்? இதனால் மாற்று மக்களை சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு வரணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் மட்டும்தான் இதுக்கு நிரந்தரம். மற்றபடி மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்கள் தான் இதான் கதை. சரி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தலைவர்கள் நம்ம சைடில் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி.